ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு முதிர்ந்த வயதில். 71ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்கிறது, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். முதிர்ந்த வயதை குறித்து தாவீது சிந்தித்தபோது இனம் தெரியாத கவலையும் பயமும் அவருடைய இருதயத்தை பற்றி பிடித்தது. எனினும் முதிர்ந்த வயதை குறித்து அவர் மனம் சோர்ந்து போகாமல் அந்த கவலையை கர்த்தர் பேரில் வைத்துவிட தீர்மானித்தார். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதரும் என்று உருக்கமாக அவர் ஜெபிக்கிறதை பாருங்கள். ஆஸ்வால்ட் ஸ்மித் என்ற தேவ ஊழியரை குறித்து அறியாதவர்கள் இருக்க முடியாது. அவர் கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செய்தவர். பெரிய ஆலயத்தை கட்டினார். ஏராளமான புத்தகங்களை எழுதினார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பேரும் அவருடைய சபையிலே பெரிய போதகர்களாய் விளங்கினார்கள். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது, சம்பத்தும் செல்வாக்கும் இருந்தது. ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவரது முதிர் வயதில் அவரை தங்களோடு வைத்துக்கொள்ள விரும்பாமல் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள். அவர் அங்கேயே இருந்து தனது 97வது வயதில் மரணமடைந்தார். அவருடைய உள்ளம் எவ்வளவு பாடுபட்டிருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். தன் பிள்ளைகளோடு வாழ எவ்வளவு ஏங்கி இருந்திருப்பார். பேர பிள்ளைகளை எடுத்து கொஞ்சி மகிழ எவ்வளவு ஆசைப்பட்டிருந்திருப்பார். அந்த மகிழ்ச்சி இல்லாமல் முன்பின் அறியாத மற்ற வயதானவர்களோடு தங்கியிருப்பது எத்தனையோ வேதனையாக இருந்திருக்கும். தாவீது இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரு என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். முதிர்ந்த வயதாகும்போது நம்முடைய பெலன் ஒடுங்குகிறது, கண் பார்வை மங்குகிறது, சம்பாதிக்க முடிவதில்லை, மற்றவர்களை சார்ந்து ஜீவிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த வேளையில் நம்முடைய பலவீனத்தையும் திக்கற்ற நிலைமையும் பயன்படுத்தி யாராவது நம்மை ஒடுக்கிவிட்டால் அல்லது புண்படுத்துகிற வார்த்தைகளை கூறிவிட்டால் மனம் சோர்ந்து போய் விடுகிறோம். மனுஷர் ஒருவேளை நம்மை தள்ளிவிடலாம், பிள்ளைகள் ஒருவேளை வெறுத்து விடலாம். நாம் மலை போல் சார்ந்திருந்தவர்கள் நம்மை பார்க்க விரும்பாமல் விலகி போய்விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சிறு வயது முதல் நம்மை கரம் பிடித்து நடத்தியவர் முதிர் வயதிலும் நம்மை கைவிடாதிருப்பார். இதுவரை சுமந்தவர் இன்னமும் சுமப்பார், இன்னமும் அரவணைப்பார், பாதுகாத்து கொள்வார். முதிர்ந்த வயதிலும் கர்த்தருக்கு பணி செய்யும்படி நாம் தீர்மானிப்போம் என்றால், கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவர். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. 71ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். தேவ பிள்ளைகளே, முதிர் வயதிலும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உங்கள் வயது வார வயது போலாகும். உங்கள் வயதுக்கு தக்கதாக உங்கள் பலனும் இருக்கும். உங்கள் பலன் ஒடுங்கும்போது கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இன்றைய நினைவிற்கு 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 7, 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 9ஆம் அதிகாரம் 18
36 முடிய. அன்புக்குரிய 12 வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இதுவரை சுமந்தவர் இனிமேலும் உங்களை காக்க வல்லவர். அவர் முதிர் வயதிலும் உங்களை காத்து வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.